நம்ம இப்பயே 9:20 ஆயிடுச்சுல்ல. நம்ம சின்னதா நான் எப்படி எவ்வளோ சுருக்கமா முடிக்க இது பண்றேன். அ யாராவது உடம்புலாம் நல்லா இல்ல, முடியலன்னா தயவுசெய்து படுத்துக்கங்க. இல்ல உங்க வேலைகள பார்த்துக்கிட்டே கேளுங்க. ஏற்கனவே தெரிந்த சத்தியங்கள் தான். எங்கள் கண்ணியம் மீட்பருமாகிய கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து, நல்ல சுகத்தோடும், பலத்தோடும் உம்முடைய பாதத்தில அமர்ந்து, நாங்கள் உம்மை ஆராதிக்கவும், ஒரு புத்தியுள்ள ஒரு ஆராதனையை நாங்கள் செய்யவும், நாங்க உம்முடைய வசனங்களை வாசித்து, அதை கிரகித்துக் கொள்ளவும் நீர் கொடுத்த இந்த தருணங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட நாங்கள் ஒரு சிறிய பகுதியை நாங்கள் தியானிக்கும் பொழுது, நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. ஆவியானவர் ஒவ்வொருத்தர் கூடயும் தனிப்பட்ட விதத்துல நீங்க பேசுங்கப்பா. ஏற்கனவே தெரிந்த பகுதியா இருந்தாலும், அதிலிருந்து கூட நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளும்படியாக, நாங்கள் அநேகருக்கு எப்படி அந்த நதி ஓரத்துல இருக்கிற அந்த விருட்சங்கள் எப்படி தாங்களும் செழித்து மற்றவர்களையும் செழிக்க செய்கிற அப்பேற்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் உம்முடைய நீதியின் விருட்சங்களாக நாங்க எந்தெந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்துல நாங்கள் நாட்டப்பட்டவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக நாங்க ஒவ்வொருவரும் இருக்க நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆவியானவர் பேசுங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தயவாய் ஜெபம் கேளுங்கள். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். நான் நெறைய டைம் அகஸ்டின்ன்ற பேர நெறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் கூட அது பைபிள் பேர் போல இருக்குன்னு தேடி பார்த்தா, அப்படி பைபிள்ல அகஸ்டின்ன்ற பேரு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல. அவர் 354வது வருஷம். 354 கிறிஸ்துவுக்கு அப்புறமா அ அல்ஜீரியான்ற தேசத்துல இந்த அகஸ்டின்ன்ற பையன் பிறந்தாரு. அவங்க அப்பா பேர் பெட்ரீஷியஸ், அம்மா பேர் மோனிகா. இவங்க ஒரு பெரிய இந்த குடும்பம். நல்ல மேல்குடி, மேல்தட்டு குடும்பம். அந்த அந்த ஊர்லயே எல்லாருக்கும் தெரியிற மாரி ஒரு நல்ல குடும்பத்துல இவரு பிறந்தாரு. அ அவங்க அப்பா என்ன நெனச்சாருன்னா, இந்த பையன் நல்ல ஒரு நாகரீகமான ஒரு கல்ச்சர்டா நல்லா படிச்சு, நல்ல பண்புகளோட இருக்கிறவனா, ஒரு மனுஷனா வரணும். அவங்க அம்மாவோட ஜெபமெல்லாம், இவன் ஒரு கிறிஸ்தவனா மாறணும். இது மட்டும் தான். ஆனா, இவரோட வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, சின்னதிலயே இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அவங்க அம்மா, அப்பா என்ன நெனச்சாங்களோ, இவ்ளோ ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் ஜாஸ்தி உள்ள குடும்பத்துல இருந்து வந்தாரு. சின்னதிலயே திருடு, பொய்யி. அகஸ்டின்னா திருடு, பொய்யி. அ அது பத்தாதுன்னு, இந்த யா இதுலயே அவங்க அம்மா, அப்பா ரொம்ப மனமடிவா, "என்ன நம்ம பிள்ளை இப்படி இருக்கிறானே!" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே 12வது வயசுலயே யாரோ ஒரு அம்மா கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணாமலே ஒரு பிள்ளைக்கே அப்பாவாயிட்டாராம். 12 வயசு நெனச்சு மட்டும் பாருங்க அந்த அந்த நெலைமைய. அந்த காலத்துல கல்யாணம் பண்ற வயசு கம்மியா இருந்தா கூட 12 வயசுன்றது ரொம்ப டூ மச். அது அந்த வயசுலயே அவர் ஒரு பிள்ளைக்கு கல்யாணமே பண்ணாம ஒரு பிள்ளைக்கு தகப்பன் ஆயிட்டாராம். அப்படி ஒரு பாவ வாழ்க்கையில அந்த அகஸ்டின் அ இருந்திருக்கிறாரு. ஆனா, அப்படி இருந்தாலும் படிப்புல ரொம்ப கெட்டி. லாட்டின் மொழியில அவரு ஒரு டீச்சராவே ஆயிட்டாராம். அவ்ளோ அவ்ளோ ஒரு ஞானம் இருந்துச்சு அவருக்கு. லத்தீன் மொழி, லாட்டின் கஷ்டமான பாஷை. அத கத்துக்கிறது, அதுல டீச்சரா ஆகுறதெல்லாம் அப்படி ஆயிட்டாரு. அ அதே நேரத்துல இவங்க அம்மா நெனச்சாங்க, இவரு கிறிஸ்டியனா ஆகணும்னு. ஆனா, இவர் ஞான மார்க்கொண்ணு. ஞானவாதம், ஞான கொள்கை அப்படின்னு மனிக்கேன்ஸ்ன்னு அப்படின்ற அந்த இதுக்குள்ள போயிட்டாரு. அது கர்த்தரோட கிருபையினால தான் நம்ம ரட்சிப்புன்றது. அந்த இத சொல்லாம, நீ எவ்ளோ ஆன்மீகத்துல உனக்கு எவ்ளோ அறிவு இருக்கு. உனக்கு ஆன்மீக அறிவு எவ்ளோ ஜாஸ்தி இருக்கோ, அதுதான். அப்பதான் உனக்கு ரட்சிப்புன்னு அந்த மாரி ஒரு கொள்கை. அதுக்குள்ள போயிட்டாரு அப்படி.
அந்த அவங்க அம்மாக்கு இவர் இந்த மேனிக்யூர் ஸ்கூல்ல போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா வீட்ட விட்டு வெளியில போடான்ட்டு தொரத்தி விட்டாங்க. ஆனா, இவரு தான் நல்ல லாட்டின் டீச்சர் ஆச்சே! அதனால தனக்குன்னு ஒரு அ பிழைப்புக்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு கூட ஆல்ரெடி பணக்காரர் தானே! அ அத வச்சுக்கிட்டு அவரு இருந்தாரு. அப்புறம் அவங்க அம்மாவ தான் கூட வச்சுக்கிட்டாரு. அம்மா தானே எவ்வளோ நாள் கோவமா இருப்பாங்க. திருப்பி அவங்க அம்மா இவர் கூட வந்து இருந்துக்கிட்டாங்க. அ ஒரு நாளு அ ஆஃப்ரிக்கா இது அல்ஜீரியா பக்கத்துல நார்த் ஆஃப்ரிக்கால அ கூட ஒரு சக ஒரு 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 கிறிஸ்தவர் வந்து இவர பார்க்க வந்திருந்தார். ஒரு சாதாரண மனுஷன். பொனீஷியன்னு ஒரு சாதாரண மனுஷன். இவங்களுக்கு ஃப்ரெண்டு. அவரு வந்து பார்க்க வந்தப்ப, இவங்க வீட்ல சும்மா அங்க ஒரு புக்கு கிடந்துச்சு. ஒரு டேபிள்ல. அத எடுத்து பார்த்தா, அது வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எல்லா நடபடிகள் இருக்கிற அந்த புஸ்தகம். அது அங்கேயே தான் இருக்குது. வாசித்திருப்பாரா இருக்கும். தன்னோட அறிவுக்காக. ஏன்னா, இவர் தான் ஞான கொள்கையில இருக்காரே! அத வாசித்திருப்பாரா இருக்கும் நெறைய தடவ. அது அங்கேயே தான் இருந்துச்சு. இவரு அத எடுத்துட்டு, அந்த பொனிஷியன் எடுத்து பார்த்துட்டு, அ ஓ! அது அப்போஸ்தலனோட நடபடிகள்ல அப்படின்னு பார்த்துட்டு, எப்படி தன்னோட 2 நண்பர்கள் இது மூலமா தொடப்பட்டு, அப்போஸ்தலரோட பவுலோட அந்த வார்த்தைகளால எப்படி அவங்க வந்து மாறி, அவங்களும் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்த 2 பேரும் 2 அ பெண்கள். நிச்சயம் பண்ணியிருந்த அந்த 2 பெண்கள், இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே அப்படி துறவியா மாறிட்டாங்க. ஆண்டவருக்காகவே பவுல் எப்படி தன்னோட வாழ்க்கைய அர்ப்பணிச்சாரோ, அதே மாரி அர்ப்பணிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேற அவரு பைபிள்ல இருந்து எதையும் சொல்லல, எதுவும் பண்ணல. இந்த ஒரே ஒரு இத மட்டும் சொன்னாரு. இந்த ஒரு இன்சிடென்ட்ட சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இது எவ்ளோ வேத இதெல்லாம் கேட்ட ஆளு, இந்த அகஸ்டினுக்கு வந்து அப்படி மனசு அப்படியே ஒரே நிமிஷத்துல நொறுங்கி போச்சாம். எப்படி ஒரு 2 பொம்பள பிள்ளைங்களும், 2 வாலிப ஆண்களும், அந்த இளம் அ ஆண்களும் வந்து எப்படி தங்களோட இந்த உலகத்தோட அசுத்தத்துக்கெல்லாம் தங்கள விட்டு நீங்கி, அவங்க எப்படி ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிச்சாங்கன்னு அப்படியே போய் வீட்ட விட்டு வெளியில ஓடி போய் ஒரு மரத்துக்கு அடியில அப்படியே உழுந்து கிடந்தாராம். ஆண்டவரே! என் வாழ்க்கை எவ்வளோ பாவத்துல இருக்குது. என்னால அந்த அந்த இதுலருந்து என்னால விடுபட முடியலையே! நாளைக்கு நாளைக்கின்றேன். என்னைக்கு தான் அந்த நாள் வருமோ! அப்படின்னு சொன்னோனயே, ஒரு சின்ன பிள்ளை பாடுற சத்தம் அப்படியே காதுல கேட்டுச்சாம். அதுல ஒண்ணுமே இல்லையாம். அந்த பாட்டுல கோ அண்ட் ரீட், டேக் அண்ட் ரீட் அப்டின்னு அந்த புஸ்தகத்த எடுத்து வாசின்னு அப்படி ஒரு பாட்டு இவர் காதுல விழுந்திருக்கு. நல்ல தெளிவான அந்த வார்த்தை. எடுத்து வாசி. திருப்பியும் ஓடி போய் அந்த பவுலோட நிருபங்கள எடுத்தா ரோமர் 13க்கு தான் அவரோட அந்த ஆண்டவர் நடத்துனாரு அவர. அதுல நம்ம ரோமர் 13, 12லருந்து 14 பார்த்தீங்கன்னா, "இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, ஒளியின் ஆயுதங்களைத் தரித்துக் கொள்ளக் கடவோம். களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல், பகலிலே நடக்கிறவர்கள் போய் சீராய் நடக்கக் கடவோம். துர்ரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள்." இந்த 3 வசனம் வாசித்த அப்படியே ஒரு பெரிய சமாதானம் அவருடைய உள்ளத்துல வந்துச்சாம். எத்தனையோ தடவ இது வாசித்திருப்பாரு. ஆனாலும் அந்த நொடியில ஆண்டவர் அவருடைய உள்ளத்துல வந்தாரு. உடனே என்ன தெரியுமா? உள்ள ஓடி போய் தன் வீட்டுக்குள்ள, "அம்மா உங்களுடைய ஜெபங்கள ஆண்டவர் கேட்டாரு" அப்படின்னு சொன்னாராம். இதுதான் இந்த அகஸ்டின்ன்றவரு புனிதர் பட்டம் பெற்றவர். அ அ பின்வரும் நாட்கள்ல செயின்ட் அகஸ்டின் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். செயின்ட் அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ. அந்த நார்த் ஆப்பிரிக்காலயே ஒரு பிஷப்பா அவர் ஆகி, அவ்ளோ பெரிய ஒரு இறையியல் தியாலஜியன்னு சொல்லுவாங்கல்ல, இறையியலாளரா அப்படி ஆயிட்டாராம். பவுலுக்கு அடுத்து இவர சொல்ற அளவுக்கு அப்படி ஒரு புனிதரா அப்படி மாறி போனாராம். ம். இதே இதுல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 20வது வசனம். ஆ யாத்ராகமம் 6:20 சொல்லுது, அம்ராம் தன் அத்தையாகிய யோகெபெத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். அம்ராம் 127 வருஷம் உயிரோடு இருந்தான். இன்னொரு அதே மாரி அதே மாரி வசனம் வந்து
எண்ணாகமம் 26:59 சொல்லுது. இதே தான் சொல்லுது. இத அம்ராம், யோகபெத் வந்து இவங்க 2 பேர் பிளஸ் அதுல மிரியாமையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. மிரியாம் இந்த 3 பசங்களையும் பெற்றார்கள் அப்படின்னு. ம். இதுல என்னன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது வந்து, அ யாத்ராகமம் முதல் அதிகாரம் 13, 14 வசனங்கள் நமக்கு சாரி யாத்ராகமம் 2:9 2:9 சொல்லுது. ம். பார்வோனுடைய நமக்கு தெரியும். குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். ஆமென். இது இந்த கதை நமக்கு தளப்பாடமா தெரியும். நம்ம எத்தனையோ 1000 தடவ கூட இத கேட்டுருப்போம், வாசித்துட்டோம் நம்ப. இதுல என்ன சொல்லுது, அந்த எப்படி வந்து யோகபேத் வந்து தனக்கு பிறந்த அந்த மகன, எவ்வளோ 3வதா பிறந்த அந்த பையன, ஒரு கஷ்டம் நெருக்கடியில பிறக்குது அந்த குழந்தை. அ ஆண்டவர் நெனச்சிருந்தா அந்த நேரத்துல குழந்தை கூட அவங்களுக்கு பிறக்காம கூட அத இது பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல ஒரு கஷ்டத்துல பிறக்குது அந்த குழந்தை. அத வச்சிருக்கவும் முடியல, வெளியில கொல்லவும் போட முடியல. ராஜாவுக்கு பயப்படுறதா, இல்ல ஆண்டவரு இந்த பிள்ளைய குறிச்சு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு அப்படின்ற அந்த அந்த ஒரு திட்டமான அந்த இத வந்து உள்வாங்கியிருந்தாங்க அந்த யோகபெத்தும் அவரோட அவர் அம்ராம் பேர் வரவே வராது. யோகபெத்த கூட யாராச்சும் குவிஸ்ல கேட்பாங்க. இந்த அம்ராம்ன்றதே வராது. தேட தான் செய்யணும். யார் மோசேயோட அப்பான்னு. அவரோட ஒரு கோஆப்பரேஷன் இல்லாம இந்த அம்மாவால இந்த பிள்ளைய 3 மாசம் வச்சிருந்திருக்க முடியாது. எத்தன பேர் வீட்ல ஹஸ்பண்ட் வந்து சம்மதிக்காம, ஒரு ராஜாவோட கட்டளைக்கு நம்ம எதிர்த்து நிக்க முடியும்? நெனச்சு பாருங்க. இவங்க யாரோ பெரிய இந்த ஃபேமிலி கிடையாது. இவங்க அடிமைகள். அப்படி இருக்கிற நேரத்துல இந்த பிள்ளைய வந்து அவங்க காப்பாத்தி, அந்த அம்மா அவ்ளோ ஒரு ஸ்மார்ட்டா அத பெட்டியில வச்சு, அத பூசி அதோட தங்கச்சிய அக்காவ அனுப்பி விடுறான். போயி என்னன்னு பாருன்னு. நானும் இத எத்தனையோ தடவ வாசித்துருக்கேன். இது எவ்ளோ ஸ்மார்ட் தூரத்துல நின்னுக்கிட்டு 6வது வசனம், அந்த கூடைய திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பார்வோனுடைய குமாரத்தி பிள்ளை அழுதது. அவள் அதின்மேல் இரக்கமுற்று. இரக்கமுற்றுன்றத நம்ம எப்படி நம்ம அங்க கண்டுபிடிக்க முடியும்? அவ முகத்திலேயே காட்டியிருப்பா. அப்படியே ஐயோ! பாவம் அப்படின்ட்டு அந்த முகமே காட்டியிருக்கும். உடனே இது அங்கருந்து ஓடி வந்துருச்சு. எவ்ளோ ஷார்ப் அந்த மிரியாமு. அந்த அவ வந்து இரக்கமா இருக்காளா? இல்ல அவ கூட இத சேவகர்ட்ட கொண்டு போய் குடுங்க. இது எபிரெய பிள்ளை நமக்கு தேவையில்ல. இது கொல்லப்படணும்னு அப்படி சொல்றாளா? என்ன ரியாக்ஷனுன்னு. அந்த ரியாக்ஷன் இறக்கும்ன்னு பார்த்தோனே உடனே ஓடியாருது அங்கருந்து. அ அ வந்து உடனே வந்து அந்த பிள்ளைய வந்து நான் உங்களுக்கு அதுக்கு தாய கூட்டு வரேன் அப்படின்னு. அவங்க அம்மா அப்படிலாம் சொல்லி அனுப்புனாங்களான்னு தெரியல. அவங்க இரக்கமா இருக்காங்களான்னு பாரு, ஆள் கேட்டா உடனே வந்து என்ன கூப்பிடணும். எவ்ளோ அந்த அந்த அம்மாவ அந்த யோக பத்தியும் அம்ராமும் அவங்க பிள்ளைங்கள அ எப்படி வளர்த்துருக்குறாங்க பாருங்க. அந்த தாய்க்கு இருந்த அதே ஒரு தைரியம் இந்த பிள்ளைகளுக்கும் இருந்துச்சு. மோசே கூட நம்ம நெனைக்கலாம். அவர் வந்து அ இதுல ராஜா அரண்மனையில வளர்ந்தாரு. அதனால 40 வருஷம் கழிச்சு வந்தா கூட அந்த ஒரு தைரியம் இருந்துச்சுன்னு. ஆனா ஆரோன நெனச்சு பாருங்களேன். அவரும் பார்வோன் முன்னாடி மோசே கூட ஈக்குவலா நின்னு மோசே சொல்லுவாரு, "நீ கோல் எடுத்து போடுன்னு." அப்படி பார்வோன் முன்னாடி நின்னு செய்றது வந்து, அப்படி ஒரு லேசான காரியம் கிடையாது. அப்ப அந்த தாயும், தகப்பனும் அந்த பிள்ளைங்கள எவ்வளோ ஒரு தைரியமா, ஒரு இதா வளர்த்துருக்காங்க. அப்படித்தான் சொல்லுவாங்கல்ல, "தாய போல பிள்ளை, நூல போல சேலைன்னு." அப்புறம் அ இன்னொன்னு தன்னுடைய ஜனங்கள குறித்த கரிசனை. மோசே எத்தன வயசு வரைக்கும் இந்த அம்மா வச்சிருந்துச்சோ தெரியல. நெறைய பேர் சொல்றாங்க 5 வயசா இருக்கலாம். ஏன்னா, அந்த பால் மறக்கிறது அந்த காலத்துல வந்து அந்த வீண் பண்றது. அந்த பால மறக்கடிச்சு அந்த உணவு குடுக்கறது வந்து 5 வயசா இருக்கலாம் அப்படின்னு.
எப்படி ஒரு 5 வயசு பையனுக்குள்ள நம்ம அடிமைகளா இங்க இருக்கிறோம். நம்மள மீட்கிறதுக்கு ஒரு மீட்பர அனுப்புறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. 400 வருஷம் முடியும்போது நம்ம இதிலிருந்து விடுபடுவோம். ஒருவேளை அது நீயா கூட இருக்கலாம். அப்படின்னு சொல்லி எப்படி அந்த தாயி, உன் சகோதரர் மேல உனக்கு கரிசனை இருக்கணும் எப்படி எனக்கு சொன்னான்னு எனக்கு எனக்கு இப்ப வரைக்கும் உண்மையுமே புரியல. அந்த பையன் எப்படி மோசே அத எப்படி புரிஞ்சுகிட்டு அத கிரகிச்சுக்கிட்டு, அவ்ளோ வைராக்கியமா அவரு எப்படி வளர்ந்தாரு, அத மறக்காமன்னு எனக்கு தெரியல. நானா இருந்தா சொல்லியிருப்பேன். கடவுள் நல்ல வேளை ஒரு அரண்மனை வாழ்க்கை குடுத்தாரு. வால சுருட்டிட்டு, வாய மூடிட்டு, நல்ல வாழ்க்கைய அந்த இடத்துல இருந்து நல்லபடியா வாழ்ந்து வான்னு சொல்லியிருப்பேன். ஆனா இது வேற மாரி தாய், தகப்பன். தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய தெய்வத்துக்காக வைராக்கியம் பாராட்டுற அந்த தாயும், தகப்பனும். ஆனா என்னன்னா, இந்த இந்த 3 பேரு ஆரோன் பார்த்தா பிரதான ஆசாரியன், மோசே பெரிய தலைவனா வந்தான், மிரியாம் தீர்க்கதரிசி. அந்த அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு நடுவுல, அந்த அடிமைகள் நடுவுல எத்தன குடும்பங்கள் இருக்கும். ஆனா, இந்த இந்த குடும்பத்த விசேஷமா ஆண்டவர் தெரிந்தெடுத்து, இவங்க கிட்ட இவங்கள குடுக்குறாரு. எப்படி அ இவங்கள நல்லா இவங்க வளர்த்து எடுப்பாங்கன்னு. இவங்க எந்த மாரி சூழ்நிலையில வளர்த்து எடுக்குறாங்க? 1வது அதிகாரம் 13, 14 சொல்லுது. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும், வயலில் செய்யும் வேலையினாலும், சகலவித வேலையினாலும் அவர்கள் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களைக் கொண்டு செய்வித்த எல்லா வேலைகளையும் அவர்களை கொடுமையா நடத்துனாங்க. இதுல ஆண், பெண் வித்தியாசம் இருக்கிற மாரி தெரியல. அவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாரும் லேபரர்ஸ். அவங்களுக்கு கிடைச்ச ஃப்ரீ அடிமைகள். ஒருத்தர கூட விடக்கூடாது. அம்மா வீட்ல இருந்து காலாட்டிக்கிட்டு இந்த 3 பசங்கள வளர்த்துருக்க மாட்டாங்க. அந்த அம்மாவும் வயல்ல ஏதாவது வேலை பார்த்துருக்கும். அவங்க ஜீவனே கசப்பாக்கி, கொடுமையா அவங்கள நடத்துன காலத்துல, இவ்ளோ தூரம் அந்த அம்மாவும், அப்பாவும் கர்த்தருக்குள்ள அந்த பிள்ளைகள வளர்த்தெடுக்குறாங்கன்னா, நான்லாமே எத்தனையோ தடவ சொல்லியிருக்கேன். நான் அந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தேன். இன்னும் கூட சரியா வளர்த்துருக்கலாம். பிறந்ததே ஒரு பிள்ள. அதையே ஒழுங்கா வளர்க்கறதுக்கு அ பல காரணங்கள். அப்ப எனக்கு தூக்கம் இல்ல, சரியான இது இல்ல, ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு பல காரணங்கள சொல்றான். ஆனா, யோகேபெத் அவ்வளோ ஒரு உண்மை. இவ்ளோ செஞ்ச தாய்க்கு இந்த 2டே வசனம் தான் இருக்கு. வேற யோகபெத்த பெருமை பாராட்டியோ, அம்ராம போற்றி பாடியோ ஒண்ணுமே எங்கேயுமே வசனம் இல்ல. யாத்ராகமம் 6:20, எண்ணாகமம் 26:59. ஒண்ணுமே வேற எதுலயுமே அவங்கள பத்தி ஒண்ணுமே இல்ல. அவ்ளோ ஒரு தைரியமான தாயி, தன் ஜனங்கள குறிச்ச ஒரு கரிசனை, அந்த பிள்ளைங்கள அப்படி ஒரு தெய்வ பக்தியில நடத்தி, அவங்களுக்கு அந்த ஆண்டவர் குடுத்த தீர்க்க தரிசனத்து மேல பிள்ளைங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அப்படி ஊட்டுன தாய்க்கு ஒண்ணும் பெருசா அவங்க பேரே வெளியிலயே வேற எதுலயுமே வரல. இவ்ளோ பெரிய பைபிள்ல அவங்களுக்கு இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா வசனம் குடுக்கறதுக்கு ஆண்டவரால முடியாதா என்ன? ஆனா ஆண்டவர் அவரோட இதுல அவரு சர்வ ஞானி. நம்ம அவருக்கு சொல்ல வேண்டியதில்ல. அவரே அத மறைத்து வைத்திருக்கிறார். மத்தேயு இன்னைக்கு ஆதாரமான வசனம் நான் எடுத்தது மத்தேயு 6வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, 4, 6, 18 எல்லாமே ஒரே காரியத்த சொல்லுது. 4வது வசனம் மட்டும் யாராவது எனக்காக வாசிங்க. 6, 4. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். மத்தேயு 6:4 தானே? ஆமாப்பா. ஆமா சிஸ்டர். தேங்க் யூ. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அதேதான் 6லயும் சொல்லுது, 18லயும் அதேதான் சொல்லுது. 3 காரியங்கள குறிச்சு அதுல சொல்றாரு. அ 2வது வசனம் சொல்லுது, ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல
உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது, உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அதேதான் நீ அடுத்த வசனம், நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும், வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவங்களோட பலனை அவங்க அடைந்து தீர்ந்தாயிற்று. நீ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். அதேதான் 17வது வசனம், நீ உபவாசிக்கும்போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா, அந்தரங்கத்தை அந்தரங்கத்துல பார்க்கிற நம்முடைய பிதா. ஆஹ் இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய சவால். இந்த எத்தனையோ காரியம் இருக்குது, அந்த ரங்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆனா முக்கியமா இந்த 3 காரியம், இந்த தர்மம், ஜெபம், உபவாசம், இந்த 3 காரியங்களும் நமக்கு ஒரு பெரிய சவால். ஏன்னா அதுலயே சொல்றாரு, ஏன் இதை இப்படி நீ அந்த ரங்கத்துல செய்யின்னு சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, நம்ம எல்லாருக்குமே மற்றவர்களால பாராட்டப்படணும், மற்றவர்களால புகழப்படணும்ன்றது நான் சொல்ல முடியாது. எனக்கு யாரோட அப்ரிசியேஷனும் தேவையில்ல, யாரோட அங்கீகாரமும் தேவையில்லைன்னு எந்த மனுஷனுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு சின்ன கிளாஸ்ல டிக்டேஷன் வைக்கிறவங்க 5/5ன்னு போட்டு சிகப்பு கலர்ல அந்த வெரி குட்ன்னு போடுறது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம சின்னதுல இருந்தே அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கோம். அப்படி முதுகுல தட்டி கொடுத்து, இப்பெல்லாம் கையில டீச்சர் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி விடுறோம். இங்க சண்டே கிளாஸ்ல கூட ஒட்டி விடுறாங்க சின்னதுல. ஒரு வசனம் சொன்னா உடனே ஒரு பாராட்டணும். ஏன்னா அது ஒரு மோட்டிவேஷன். அப்பதான் இன்னும் மேலும் நம்ம சிறப்பா செய்யறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உம் மனுஷர் காணும்படியாக, மனுஷர் உன்னை புகழணும். இது எதுக்காக மனுஷர் காணணும், மனுஷர் நம்மளை புகழணும்னா, அது நமக்கு ஒரு என்ன சொல்றாங்க, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். நமக்கு உடனடியா ஒரு மன நிறைவு, ஒரு திருப்தி. இப்ப நீங்க எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் சமைச்சு என்னை கூப்பிட்டு ஒரு சாப்பாடு போடுறீங்கன்னு வைங்களேன், நான் உடனே அப்பயே நீங்க வச்சது இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இது. ஆஹ் ஆனா நான் அப்படியே அதை பேசாம சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டேன்னா, அதுவே உங்களுக்கு எப்படி ஒரு சின்ன காரியம், அதுவே உங்களுக்கு ஆளை டல் ஆக்கிரும். அதுவே நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்களை நான் எப்பயாவது பார்க்கும்போது, அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு நல்லா இருக்குன்னா, நான் அப்ப சொன்னதுக்கும் அந்த 2 வருஷம் கழிச்சு நான் உங்கள்கிட்ட சொல்றதுக்கும் ஒரு பெரிய அந்த பாராட்டுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு அப்பவே சொல்லியிருந்தா அது ஒரு பெரிய மன நிறைவை கொடுத்துருக்குறோம். ஏன்னா நம்ம முக்கியமா பெண்கள் ரொம்ப பாராட்டப்படாம, அண்டர் அப்ரிஷியேட்டட். நம்மள யாருமே இதெல்லாம் நம்மளோட வேலை. நம்ம செய்யணும். பெரிய அங்கீகாரமோ, பெரிய பாராட்டோ, ஈவன் வேலைக்கு போறவங்கள கூட ஆண், பெண்ல பெரிய வித்தியாசம் இருக்கு. அதனால பொம்பளைங்க ரொம்ப தங்கள கா தங்கள ஒரு மேன்மையா மத்தவங்க அங்கீகரிக்கணும், தன்னை ஒரு கனப்படுத்தணும், தன்னை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறதுல பெண்கள் ரொம்ப அந்த இது நமக்கு இருக்குது. அதனால தான் நம்ம நெறைய டைம் அத சொல்றவங்களா காணப்படுறோம், நம்ம செய்ற காரியங்கள. ஏன்னா எப்படியாவது மனுஷர்கிட்ட இருந்து ஒரு ரெகக்னிஷன் நமக்கு கிடைக்கணும், நம்மள மதிக்கணும் அப்படின்னு. இல்லன்னா எதுக்கு நம்ம கிட்ட நகை இல்லன்னா கூட நம்ம பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட ஒரு செயினு, ஒரு இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு, எதுக்கு நம்ம கல்யாணங்களுக்கு போறோம்? ஏன்னா மத்தவங்க பார்த்து நம்மள மதிக்கணும். அ அந்த இது பெண்கள்ட்ட ஆம்பளைங்களோட ஜாஸ்தியா இருக்குது. அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அது வேணும்னு நம்ம ரொம்ப நினைக்கிறோம். மத்தவங்களோட நல்ல மதிப்பு. ஆனா ஆண்டவர் அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாரு. நீ இதெல்லாம் உனக்கு இப்படி மத்தவங்க நம்மளோட தர்மத்த பாராட்டணும், நம்மளோட ஜெபத்த, நம்மளோட அப்பா எப்படி ஜெபம் பண்றாங்க, இவ்ளோ
உபவாசிக்கிறாங்க. எவ்ளோ பக்தி உள்ளவங்கன்னா, அப்படி மத்தவங்க பாராட்டணுன்ட்டு நம்ம ரொம்ப விரும்புகிறவங்களா இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், "ஜாக்கிரத. நான் அந்த ரங்கத்துல பார்க்கிறேன். நீ அது பலன் அளிப்பேன்னு சொல்றாரு. எப்ப அளிப்பேன்னே தெரியாது." நான் இப்ப சொன்னேன் பாருங்க, இந்த யோகபத் அம்ராம் அவங்கள பத்தி வசனம் கூட இல்ல. அந்த அம்மாக்கு இந்த இந்த வ வாழ்ந்த வாழ்க்கையில அவங்க செஞ்ச எல்லா பிரயாசத்துக்கும், அவங்க அந்த பிள்ளைங்கள வளர்த்த அந்த வளர்ப்புக்கும் அவங்களுக்கு பெரிய அங்கீகாரமோ, மனுஷரோட புகழ்ச்சியோ, பாராட்டோ கிடைச்ச மாரி தெரியல. அ ஆனா அவங்க இதுல உண்மையா இருந்தாங்க. அவங்க ரொம்ப சின்சியரா தன்னோட வேலைய செஞ்சு முடிச்சாங்க. அதேதான் செயின்ட் அகஸ்டின்ன்ற அவர தெரியிறவங்களுக்கு மோனிகான்ற அவங்களோட அம்மாவோட அந்த விடாப்பிடியான ஜெபம் யாருக்கும் தெரியாது. அவர் அவ்ளோ பெரிய இறையியலாளரா வந்தார்ன்னா, அதுக்கு பின்னாடி ஒருத்தவங்க தன்னோட அறை வீட்ட பூட்டி தினம் ஜெபிச்சாங்க. என் பையன் இவ்ளோ ஒரு பாவத்துல இருக்கிறானே! அப்படின்னு அழுது அழுது அந்த மோனிகான்ற அந்த அம்மா ஜெபிச்ச ஜெபத்தோட விளைவு தான் அவங்க பார்க்குற அந்த பெரிய பலன். பலன் அவங்களுக்கு டைரக்ட்டா அவங்கள பெருசா யாரும் பாராட்டி புகழல. ஆனா அந்த அந்த பையனோட வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா அவர கொண்டு வந்துச்சு. அதேதான் தர்மம் பண்ணும்போது எனக்கு தர்மம் பண்ணும்போதுன்னா, ஒருத்தவங்க நம்மளோட குறைவான நிலைமையில, அவங்களோட இயலாமையில இருக்கிறப்ப, தான் நமக்கு திருப்பி செய்ய முடியாம இருக்கிறப்ப, நமக்கு ஒருத்தவங்களுக்கு குடுக்குறது தான் தர்மம். அவங்க நம்மளுக்கு திருப்பி செய்ய முடியும். 1 ராஜாக்கள் 17, 11 நமக்கு தெரியும். எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவை கிட்ட தண்ணி குடுங்கன்றாரு. அப்புறம் போய் ஒரு அடைய சுட்டுடுவான்றாரு. அந்த அம்மா சொல்லுது, "இருக்கது ஒரே ஒரு கைப்பிடி மாவு." அந்த அம்மாக்கு இவர் பெரிய தீர்க்கதரிசின்னும் தெரியாது. இவர் நம்மளுக்கு இந்த மாவ எடுத்து இது பண்ணி, இதுக்கப்புறம் இதனால நெறைய மாவு வரப்போது. நம்ம பஞ்சகாலம் ஃபுல்லா நமக்கு கிடைக்க போதுன்னும் எதுவுமே தெரியாது. ஆனா, கடைசி புடி அந்த ஒரு கைப்புடி அந்த அம்மா தர்மம் பண்ணுச்சு. ஆனா, அதோட பலனு அவளும், அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அந்த அம்மா போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடல. நான் பாருங்க, எனக்கே ஒண்ணும் இல்ல. இந்த ஆள் இப்படி கேட்கிறாரு. ஆ இவருக்கு குடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் புலம்பி, கத்தி ஒண்ணுமே செய்யல. அந்த அம்மா அப்படியே ஆண்டவர் மேல பாரத்த போட்டு தாங்கிட்ட இருக்கிறத குடுத்தது. அத மாரி அதோட அந்த அம்மாவோட சின்சியர் அந்த பிரதிபலன எதிர்பாராம அந்த தீர்க்கதரிசின்னு தெரியாம அவருக்கு அந்த ஒரு அடைய சுட்டு குடுக்கும்போது, ஆண்டவர் அதோட பலன் உடனடி பலன் அந்த பஞ்சகாலம் ஃபுல்லா போஷிக்கப்பட்டா, அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பலன் அநேக நாட்கள் கழிச்சு, அவ தன்னோட இடத்துக்கு திருப்பி வரும்போது, அந்த நிலத்தை எல்லாம் அவ திருப்பிக் கொள்ளும்படியா, அந்த இடத்துல கேயாசிய ஆண்டவர் வச்சு, ராஜா கிட்ட பேச வச்சு, அவளோட நிலத்த திருப்பி குடுக்குறாரு. நம்ம அந்த ரங்கத்துல செய்யற தர்மம், பெருசா தம்பட்டம் அடிக்காம நம்ம செய்யற தர்மம், நம்மளுக்கு மிகுந்த பலன் கொண்டு வரும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் பார்த்தோம்னா, கொர்நேலியு என்ற மனுஷன பத்தி இந்த இடத்துல சொல்லியிருக்கு. அவர் இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தான். இது மிகுந்த தர்மங்களை செய்தான் பணக்காரன் எனக்கு தெரியுது. ஏன்னா 100க்கு அதிபதி. ஆனா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்றது எனக்கு புரியல. 100க்கு அதிபதியா ஒரு பொறுப்புள்ள வேலையில இருக்கிறவன், எப்பொழுதுமே எப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்க முடியும்? எங்கேயாச்சும் ஓரமா ஒரு மேட்ட விரிச்சு, அது மேல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா? இல்ல. ஆனா எப்போதும் ஆண்டவர் கூட கனெக்டடா இருந்து, தன்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து, எப்போதும் ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் 24 மணி நேரமும் இருந்துகிட்டே இருந்தது. அதனால தான் சொல்றாரு, அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் அப்படின்னு. ஆ அவன் அப்ப 9ஆம் மணி நேரத்துல தேவனுடைய தூதன் அவனை
சொல்றான். 4வது வசனம், ஜெபங்களும் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. எப்ப அவனோட ஜெபமும், தர்மமும் மேல போயிருக்கும்னா, ஆண்டவர் சொல்றாரு, "நீ எல்லாருக்கும் முன்னாடி செஞ்சனா, இங்கேயே அதோட பலன் கிடைச்சிரும். உலகத்திலேயே உனக்கு அதோட பலனை அடைந்து தீர்ந்தது" என்றுன்னு. அப்ப இவர் 2த்தையுமே சீக்ரெட்டா செஞ்சிருக்காரு. இந்த தர்மத்தையும் வலது கை குடுக்கறது இடது கைக்கு தெரியாம பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதே சமயத்துல ஜெபமும் எப்போதும் ஆண்டவர் கூட ஜெபம் பார்க்கிறவங்களுக்கு தெரியாது. இவரு ஜெபத்துல இருக்கிறாருன்றது தெரியல. அதனால தான் அது பரலோகத்துக்கு எட்டி அங்கிருந்து அவர் தூதன அனுப்பி, இது எவ்ளோ பெரிய பலன அவருக்கு கொண்டு வந்ததுன்னா, பேதுரு கிட்ட அனுப்பி விடுறாரு. பேதுரு கிட்ட போயிட்டு நீங்க பாருங்களேன் 22வது வசனம் சொல்லுது, அந்த அந்த பேதுரு கிட்ட போன ஆட்கள் சொல்றாங்க. நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைத்து அனுப்புறாருன்னு அவங்க எப்படி சொல்லியிருக்கணும்? எப்போதும் ஜெபிக்கிறவரும் மிகுந்த தர்மங்களை செய்கிறவரும் தானே சொல்லியிருக்கணும். ஆனா இவங்க சொல்றாங்க அவர் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும். மற்றவங்க பேசுற மாதிரி இல்ல. அதனால வந்த அதனால வந்த விளைவு ஒரு மனுஷன் அந்தரங்கத்துல ஜெபிக்கிறதுனாலயும், அந்தரங்கத்துல உபவாசிக்கிறதுனாலயும், அந்தரங்கத்துல தர்மங்கள செய்யறதுனாலயும் வர்ற அந்த எஃபெக்ட் வந்து, அவர் நீதிமானும், தேவனுக்கு பயப்படுகிறவரும், யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவர்ன்னு, அந்த மாரி ஒரு சாட்சிய வந்து அது கொண்டு வருது. அதோட பலன் என்ன? கொர்நேலியுவோட இந்த ஜெபம், உபவாசம், இந்த தர்மத்தோட பலன் என்ன? 24வது அதிகாரம் மறுநாளே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையார் எல்லாரையும் தன்னுடைய விசேஷ சிநேகிதர்கள் எல்லாரையும் கூட்டி வச்சுட்டாரு. 44வது வசனம் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் ஆவியானவர் வந்து இறங்கினாராம். எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அவங்க ரட்சிக்கப்பட்டு இவர் யாருன்னா இவர் கூட சேர்ந்தவங்க யாருன்னா 28வது வசனம் சொல்லுது, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரப்பா இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்குது. அப்பனா கொர்நேலியும் அவங்க கூட இருந்தவங்களும் அந்நிய ஜாதியார். யூதரை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்நிய ஜாதியார். ஆனா அவருடைய செய்த ஜெபங்களும் தர்மங்களும் அந்த அந்நிய ஜாதியா இருந்த அவனை ஆவிக்குரிய இஸ்ரவேலனா அவனை மாத்திரம் இல்ல, அவனோட கூட சேர்ந்த எல்லாரையும் மாத்தும்படியா அவ்வளோ பெரிய காரியத்தை அவர் சீக்கிரட்ல செஞ்சது அவ்வளோ பெரிய பலனை கொண்டு வந்தது. ஆஹ் அதுதான் நமக்கு வந்து நமக்கு எல்லாத்துக்கும் மாதிரி வந்து இயேசு பாத்தீங்கன்னா உபவாசம் பண்ணணும்னா உடனே இதுக்கு போயிடுவார். அந்த 40 நாள் அவர் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அது மட்டும்தான் அதுல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவர் நிச்சயமா அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் ஏன்னா 12 வயசுலயே அவ்வளவு வேத பாரகரோட கேள்வி கேட்கிற அளவுக்கு அவருக்கு வேத ஞானம் இருந்திருந்தா அவர் ஃபாஸ்ட் பண்ணாம இருந்திருக்க மாட்டாரு. அந்த 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 சின்ன வயசுல இருந்தே அவர் செஞ்ச உபவாசம் அவரோட கடைசி நாள் அந்த கடைசி நேரங்கள் வரைக்கும் அவர் தன்னோட உபவாசத்தை விட்டிருக்கவே மாட்டார். ஆனா யாருக்குமே அது பைபிள்லயும் போடல. இன்று இயேசு உபவாசித்த பொழுது அப்படின்லாம் ஒண்ணுமே போடல. ஏன்னா அது எல்லாமே அவரு சீக்ரெட்ல செஞ்சிருக்காரு. நம்ம உபவாசித்தோம்னா இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிரும். உடனே போன்ல பேசுற அம்மா வீடியோ கால்ல கேட்பாங்க, இன்னைக்கு ஃபாஸ்டிங்கா அப்படின்னு. அப்புறம் அதை தம்பிக்கு சொல்லுவாங்க. அப்புறம் அது தம்பி ஒய்ஃபுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னைக்கு ஃபாஸ்டிங்கா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அவங்க ஃபாஸ்டிங்கான்னு அப்படியே அதுவே ஒரு பெரிய ஒரு தம்பட்டமா ஆயிருது. நான் கூடி ஃபாஸ்ட் பண்றது, அந்த 12 மணி நேரம் உபவாச ஜெபம் அதெல்லாம் நான் சொல்லல. அது கார்ப்பரேட் ஃபாஸ்டிங் அத பத்தி நான் சொல்லல. ஆனா நம்ம தனிப்பட்ட விதத்துல ஜெபமா உபவாசிக்கும் போதெல்லாம் அது ஒரு பெரிய வீட்லயே அது ஒரு பெரிய மைக் வச்சு சொல்ற காரியமா போகுது.
நம்ம இன்னைக்கு ஃபாஸ்டிங்ன்னு அப்படி அம்மா இன்னைக்கு ஃபாஸ்டிங்கா அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் ஃபாஸ்ட் பண்ணது யாருக்குமே தெரியல. ஆனா அதோட பலன் வந்து அவரோட ஊழியத்துல தெரிஞ்சது. அவ்வளோ வல்லமை எங்க இருந்து வரும்? ஏன்னா நமக்கு தெரியும். அவரு 12 சீஷர்கள இது பண்றதுக்கு முன்னாடி விடிய விடிய ஜெபம் பண்ணாரு. ராத்திரி ஃபுல்லா ஜெபம் பண்றாரு. ம். அ இன்னொரு ஒரு பிரசங்கியார் இத சொன்னாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப இதா இருந்துச்சு. யோவான் 7வது அதிகாரம் 53வது வசனம். யோவான் 7:53 சொல்லுது. அவரு ஒரு ஊர்ல அங்க பிரசங்கம் பண்ணிட்டு, பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். அடுத்த 8வது அதிகாரம் ஃபர்ஸ்ட்டு இயேசு ஒலிவ மலைக்கு போனார். சாயந்திரம் ஆயிடுச்சு. எல்லாரும் இவரு செய்த பிரசங்கம், அதிசய அற்புதம் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. யாரும் இவர வீட்டுக்கு கூட கூப்பிடல. இவர் எங்க போயிட்டாரு? ஒலிவ மலைக்கு போயிட்டாரு. அங்க என்ன பண்ணுவாரு? இப்போ ஒலிவ மலையில போய் ஜெபம் தான் பண்ணுவாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய அற்புதம், அடையாளம். அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் அப்படியே கூட்டம் கூட்டமா மக்கள விடுதலைக்குள்ள நடத்துற அந்த வார்த்தைகள். 2வது வசனம் 8:2 பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது, நேரா ஒலிவ மலை. ராத்திரி ஃபுல்லா அங்க இருப்பாரு. பிதா கூட பேசிக்கிட்டே இருப்பாரு, ஜெபிப்பாரு, என்ன பேசணும்னு கேட்பாரு. எந்த இடத்துக்கு போணும், யார்ட்ட எப்படி பேசணும், எத்தன பேர சுகப்படுத்தணும், எல்லாம் பிதா கூட இது பண்ணிட்டு, அவர்கிட்ட இருந்த அந்த வல்லமையும், அந்த இதையும் வாங்கிக்கிட்டு, அடுத்த நாள் காலையில திருப்பியும் தேவாலயத்துக்கு போயிருவாரு. இந்த இந்த 2 வசனங்கள எப்படி சொல்லுது பாருங்க. அவ்ளோ எதையுமே ஒரு படுத்தாம, இந்த ராத்திரி விடிய விடிய இவர் பண்ற இந்த ஜெபம், பப்ளிக்ல பேசும்போது அளவா தான், ரொம்ப பேசவே மாட்டாரு. நீங்க எல்லா அற்புதத்தையும் எடுத்து பாருங்களேன். "பிள்ளையே எழுந்திரு" அப்படின்னோனே மரித்த பிள்ளை எந்திரிக்கும். "உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் படுக்கைய எடுத்துக்கொண்டு நட." அப்புறம் 5000 பேருக்கு போஷிக்கணுமா? 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண மாட்டாரு. வானத்த அண்ணாந்து பார்த்து, அந்த அப்பத்த ஆசீர்வதித்து, அத பிட்டு சீஷர்ட்ட குடுப்பாரு. அவ்வளோதான். காத்தும் கடலும் கொந்தளிக்குதா? அதட்டுவாரு. அதட்டுறத 1/2 மணி நேரம் அதட்டுறது இல்ல. என்ன? அமைதலா இரு, இறையாதே. அவ்வளோதான். ஆனா இதோட பேக்கிரவுண்ட் பார்த்தா, ஃபுல்லா அவர் அந்த ராத்திரி விடிய விடிய பண்ண அந்த ஜெபத்துல பெற்றுக்கொண்ட அந்த வல்லம, அந்த அடுத்த நாள் இத அவ்வளோ தூரம் அவர் வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இயேசு ஜெபத்துல, இயேசு உபவாசத்துல எப்படி அவர் அந்தரங்கத்துல இதெல்லாம் செய்தாரோ, அதே போல அ தர்மமும் தர்மம் பண்ணாரு. இயேசு தர்மம் பண்ணாருன்னு எங்கேயுமே போடல. ஆனா லூக்கா 8:3 எடுத்து பாருங்களேன். லூக்கா 8வது அதிகாரம் 3வது வசனம். ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். அப்ப இயேசு காசு இல்லாம ஊழியம் பண்ணல. ஏன்னா, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தாங்க. இவங்கலாம் சாதாரண ஆட்கள் இல்ல. இவங்கலாம் ரொம்ப ஹை சொசைட்டில ஜாஸ்தி பணக்காரங்களா இருக்கிற ஆட்களு. இவங்கலாம் தங்கள் ஆஸ்திகளால அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, 6000 பேரு இது அந்த 5 அப்பம் 2 மீன் அந்த இதுல அப்ப சொல்லுவான் சீஷர்கள். இவ்ளோ பணத்துக்கு வாங்குனா கூட 300 பணத்துக்கு வாங்குனா கூட இவங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட பத்தாதே அப்டின்னுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடிலாம் சின்ன கூட்டத்துக்குலாம் வாங்கி குடுத்துருக்காங்க. அப்படிதானே? சின்ன கூடுகைகளுக்கெல்லாம் நேரமாச்சுன்னா அவங்களே வாங்கி குடுத்துருக்காங்க. இது அவங்க கிட்ட இருந்த காசோட ரொம்ப ஜாஸ்தி ஆளுங்க. ரொம்ப அநேக மக்கள். அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்த செய்றாரு. எவ்ளோ பேசியிருப்பார். 3 வருஷம் எத்தன இடங்கள்ல பேசியிருப்பாரு. அந்த ஆஸ்திகள்லாம் அப்படியே எ ஒண்ணுமே யாருக்குமே தெரியாம அப்படியே எல்லாத்தையும் செலவு பண்ணி இது பண்ணிட்டாரு.
எப்படின்னா, சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னாடி அவர பிடிக்கும்போது, சடனா தான் வந்து பிடிக்கிறாங்க. ஆண்டவர் பாக்கெட்ல ப ப கா காசு இருந்த மாரியே தெரியல. அவரு தான் அந்த இதுக்கே தலைவரு. கையில காசே இல்ல பாருங்க. ஏன்னா, அவங்க சீட்டு போடும்போது, சீட்டு போடும்போது வெறும் உடை தான் இருந்துச்சு. அதுக்குள்ள பணப்பையோ, அதுக்குள்ள பணமோ ஒண்ணுமே இல்ல. எல்லாத்தையும் குடுத்துடுறது. அப்படியே கண்ணுக்கு தெரியாமலே அப்படியே தேவைப்படுறவங்களுக்கு அப்படியே அவரு குடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அததான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. யூதாஸோட பணப்பைய கொண்டு போய் ஆசாரியர்கிட்ட அவன் எரியும்போதும், அவங்க குடுத்த காச கொண்டு போய் தான் எறியிறான். நான் குற்றம் இல்லாத ரத்தத்த காட்டி குடுத்துட்டேனேன்ட்டு. ரொம்ப ஜாஸ்தியா வச்சிருக்கிற மாரி இல்ல. இப்ப 2 நாள் முன்னாடி நியூஸ் படிச்சேன் இங்க. ஒரு என்ஜினியர வந்து இந்த என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அந்த இவங்க வருமான வரித்துறை அந்த அதிகாரிகள் வந்து அவர் வீட்ட சோதனை போட வர்றாங்கன்னோனே, ஜன்னல் வழியா இருந்து கட்டு கட்டா கட்டு கட்டா பணத்த அந்த பக்கம் அ விசிறி எறிஞ்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவங்க பைத்தியக்காரங்க. அ இவர் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. அப்படி சுத் அ வருமானத்துல கணக்கு காட்டப்படாத அவ்ளோ பணம் அவர்கிட்ட ஒரு என்ஜினியர் கிட்ட இருந்துச்சாம். ஆண்டவர் வந்து அவ்ளோ அ நோபல் விமென் ஃபாலோட் ஹிம்ன்னு போட்டிருக்கு. அப்பன்னா அவங்க அவ்ளோ ஆஸ்தி வந்து அவருக்கு நெறைய காணிக்கைகள் வரதான் செஞ்சிருக்கு. ஆனா எல்லாத்தையும் அவரு மற்ற ஏழை எளியவங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அத பத்தி பெரிய ரெக்கார்ட் இல்ல. ஆனா நம்மளே அத தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தன்னோட தன்னோட ஜெபத்துல, தன்னோட உபவாசத்துல இது எதையுமே வெளியிலே வைக்கல. இன்னொன்னு ஒரே ஒரு 2 காரியத்த சொல்லி நான் கடந்து போக விரும்புறேன். அ அ நம்ம பார்க்குறோம். வெளியில இவ்ளோ பெரிய வல்லமை இருக்கு. இப்படி அ இவ்ளோ பெரிய இது நடக்குதுன்னு நெறைய பேர் நீங்க சொல்லி பார்த்துருப்பீங்க. இவன நான் பார்த்துருக்கேனே கொஞ்ச நாள் முன்னாடி எப்படி இருந்தான்? அப்பா! இப்ப அப்படியே எவ்ளோ பெரிய ஆளாயிட்டான் அப்படி. ரொம்ப பிசினஸ்ல பெரிய ஆளா வந்துட்டான். ஒரு சின்ன கடை வச்சிருந்தான். இன்னைக்கு பெரிய லெவல்ல வந்துட்டான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு, அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி, நம்பிக்கை அதெல்லாம் மக்கள் அந்த அ அந்தரங்கமா சீக்ரெட்ல இருக்கிற அந்த காரியங்கள்ல பார்க்க தவறுறோம். அதேதான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்திலயும். அப்பா! இவங்களுக்கெல்லாம் எப்படி ஆண்டவர் இவங்க பேசினா இவ்ளோ பேர் வராங்க. இவர் கை வச்சா எல்லாம் சரியா போயிடுது. இவருக்கு ஜெபிக்கிறாங்கன்னா, அந்த வல்லமை எல்லாம் எப்படி பெற்றுக்கொள்றாங்கன்னா, அந்த சீக்ரெட்ல செய்யப்படுகிற காரியங்கள். ஏன்னா, நம்முடைய ஆண்டவர் வந்து அந்தரங்கத்துல பார்க்கிற ஆண்டவர். நம்மளுடைய அதுல இருக்கிற உண்மை தன்மை தான் நம்மள பெரிய ஆளா கொண்டு வரும். நம்ம யாரா இருந்தாலும் சரிதான். ஏன்னா, ஆண்டவர் வந்து பட்சபாதம் இல்லாத ஆண்டவர். தாவீது பாருங்களேன், ஒரு ஓவர் நைட்ல வந்து அவன் அப்படியே கோலியாத்த யாராலயும் தோற்கடிக்க முடியாத கோலியாத்த தோற்கடிச்சு அவன் அப்படி பெரிய ஆளா வந்துட்டான்னா, அதுக்கு பின்னாடி அவன் ஆடு மேய்க்கும்போது ஆண்டவருக்கு அவ்ளோ உண்மையா பாட்டு பாடிட்டு யாருமே இல்ல கேட்கறதுக்கு. அ அது யாருக்கும் தெரியவும் தெரியாது. ஆனா ஆண்டவர் மேல அவ்ளோ அன்பு வச்சு, எப்பொழுதும் ஆண்டவர சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. யாருக்குமே அது தெரியாது. யா எல்லாருக்கும் என்ன தெரியும்? கோலியாத்த வீழ்த்தினது தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அவனோட அந்த அர்ப்பணிப்பு, ஆண்டவர் மேல இருக்கிற அந்த ஒரு அன்பு, அவர் மேல இருக்கிற அந்த திட நம்பிக்கை, அது வந்து அவருக்காக அவன் பாராட்டுற வைராக்கியம். அவனுக்கு இருக்கிற சின்ன வேலையில இருக்கிற உண்மை, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இப்போதும் ஆண்டவர் கூடயே அப்படி கனெக்டடா இருப்பான். அ அந்த அந்த உத்தமத்த வந்து நம்ம பார்க்க தவறிர்றோம். இன்னும் 2 பேரு அ யோவான் 19வது அதிகாரம். இத சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 19வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து சிலுவையில அறையப்பட்டு தன்னோட ஜீவன விடுறாரு. 38வது வசனம் சொல்லுது, இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவின் இடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில்
இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தாங்க. அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலையிலே சுற்றி கட்டினார்கள். இவங்க 2 பேரும் சீக்ரெட்டா இருந்தவங்க. வெளியிலேயே ரொம்ப தெரியல. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் இந்த நிக்கோதேமும் தங்களை பெருசா வெளியில காட்டிக்கவே இல்லை. ஆனா 3 வருஷம் பெருசா ஒரு 12 பேர் காட்டிக்கிட்டானுங்க. கூடவே இருந்தான். ஆளு யாருமே காணோம். ஆனா அவர் இறந்து போனப்ப இந்த அந்தரங்கத்துல உண்மையா சீஷனா இருந்தாங்கல்ல, அவங்கதான் உண்மை சீஷர்கள். இவங்க 2 பேர் தான் உண்மையா இருந்தாங்க. எவ்வளவு தைரியம் வேணும் உங்களுக்கு பிலாத்து கிட்ட போய் அவரோட உடம்ப கேட்டு வாங்கறதுக்கு. நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு இதா, அவர் தேவகுமாரன். ஆனா அவர் தேவகுமாரனா அங்க குற்றம் சுமத்தப்பட்டு சிலுவையில் அறையப்படல. அவர் கள்ளர் மத்தியில ஒரு ஆளா போய் அறையப்பட்டாரு. இவங்க 2 பேரும் சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க. யாரு? அரிமத்தியா ஊரான். அவன் ஒரு பெரிய செல்வந்தன். அதே போல நிக்கோதேமுவும் பெரிய லெவல்ல இருக்கிற வேத பண்டிதன். இவங்க 2 பேரும் போயி ஒரு ஒரு அக்யூஸ்டு அவரோட உடம்ப கேட்டு வாங்கணும்னா அதுக்கு தைரியம் மட்டும் பத்தாது. அவர் மேல அப்படி ஒரு விசுவாசம், அன்பு இல்லைன்னா அதை செய்திருக்கவே முடியாது. ஏன்னா அந்த ரங்கத்துல அவங்க உண்மையா அவரோட ஃபாலோயர்ஸா இருந்திருக்கிறாங்க. நீங்க நிறைய இது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல அஹ், மிகவும் கொடூர கொலை குற்றவாளிகள், தூக்கு தண்டனை கைதிகள் யாருமே இந்த பாடியை வாங்க வரமாட்டாங்க. நான் தமிழ்நாட்டிலேயே சொல்றேன். யாருமே அவங்க சொந்தக்காரங்க வாங்க வரமாட்டாங்க. அப்ப என்னன்னா அன்கிளைம்டு, அது யாருமே வாங்கிக்க மாட்டாங்க. அப்ப கவர்மெண்ட்டே அவங்கள புதைக்கிறது, எரிக்கிறதோ அது அவங்க செஞ்சுருவாங்க. அஹ் ஏன்னா அது ஒரு அவமானம், அந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம் அவங்கள போய் வாங்கி இது பண்றது. ஆனா இவர் இயேசுவானவர் நமக்காக அவமானங்களை பட்டு சிலுவையில அப்படிதான் அந்த ஒரு நிலைமையில தான் அறையப்பட்டாரு. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. ஆனா இவங்க 2 பேர் எதை பத்தியும் கேர் பண்ணாம அவருக்கு அவரை மரியாதையோட அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா கனத்தையும் கொடுத்து அவரை அவங்க அடக்கம் பண்றாங்க. அதோட பலன் உடனே கிடைச்சுதானா தெரியாது. ஏன்னா பைபிள்ல அதெல்லாம் போடல. நிச்சயமா ஒரு கலசம் தண்ணீர் குடுக்கறவங்க கூட அது பலனை அடையாம போமாட்டான்னா, தேவகுமாரனே இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமையில அவரை சிலுவையில அறைஞ்சு ஒரு அவமானப்படுத்தி அவரை சாகடிச்ச அவரை ஒரு கனத்தோட கொண்டு போய் அவங்க 2 பேரும் அடக்கம் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆண்டவர் அவங்களோட சந்ததி சந்ததியா அவங்கள நிச்சயமா ஆசீர்வதித்திருப்பார். அதெல்லாம் இதுல எழுதி வைக்கல. ஏன்னா அந்த ரங்கத்துல பாக்குற பிதா வெளியரங்கமா பலனை அளிப்பாரு. அத உலகத்திலேயே அழிப்பேன்னு சொல்லல. எப்படி அம்ராம் யோகபத்து, இந்த மதர் மோனிகா இவங்களுக்கெல்லாம் உலகத்துல பெரிய பேர் கிடைக்கல. ஆனா ஒரு நாள்ல நம்ம ஆண்டவரோட இதுல அவரோட நம்ம அந்த பரலோக வாசஸ்தலத்துக்கு போகும்போது அங்க இவங்களை கொண்டாடி மகிழ்வாங்க. அதோட பலனை அந்த இடத்துல அவங்க அனுபவிப்பாங்க நிச்சயமா. அதனாலதான் சொல்றாரு, நம்ம இங்க வர்ற பலனை எதிர்பார்க்கறதோட பலனை அளிக்கிறவர் ஆண்டவர். நம்ம செய்ய வேண்டியது அந்த ரங்கத்துல அவருக்கு உண்மையா இருக்க வேண்டியது. கொலோசையர் 3:23-24. கொலோசையர் 3வது அதிகாரம் 23-24 சொல்லுது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அது எதுவா வேணா இருக்கட்டும், ஆண்டவர் சீக்ரெட்ல பாக்குறவரு அதோட பலனை நம்மளுக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டாரு. அதே போல ரோமர் 2:6-7வது வசனம் சொல்லுது, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இதை விட ஒரு பெரிய பலன்
வேற நமக்கு என்ன வேணும்? இந்த உலகத்தோட பாராட்டு, மதிப்பு, அங்கீகாரம் அது எல்லாத்தையும் காட்டிலும் நம்மள தன்னுடைய பிள்ளையா, தன்னுடைய சுதந்திரமா அவர் தேர்ந்தெடுத்து நமக்கு நித்திய ஜீவன நிச்சயமா பலன் அளிப்பாரு. எப்ப நானும் நீங்களும் அந்தரங்கத்துல பார்க்கிறவர் எனக்கு வெளியரங்கமா பலன் அளிப்பாருன்னு ஒரு திட நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது, அவர் நிச்சயமாகவே நமக்கு பலன் அளிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்ம